ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 வந்த எலன்ட்ன்ற ஒரு ஃப்ரான்ஸில் எடுத்த ஒரு படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆன்ட்ன்ற ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவள் தன்னோட ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வீடியோ காலில் பேசும்போது யாருக்குமே கேட்காத ஒரு அழுக சவுண்டும் ஒரு எலன்ட்ன்றது அவளுக்கு மட்டும் கேட்குது. இந்த சத்தத்தோடு சேர்ந்து ஒரு கருப்பெண்ணையெல்லாம் அவன் வீட்டை சுற்றி அப்படியே வந்துட்டு ஆட்டி படிக்குது. அதே ஒரு 20 வருஷம் கழிச்சு அர்ஜென்டினாவில் மேரின்ற ஒருத்தருக்கும் அதே ஒரு சாபம் வருது. அவங்க கண்ணாடியில் ஒரு நிழலை பார்க்குறாங்க, வீட்டை சுற்றி சத்தம் கேட்குறாங்க. ஆனால் அவர் யாருமே நம்பல. அவர் ஒரு மனநோயாளியாக நினச்சிட்டு விட்டுறாங்க. 3வது கதாபாத்திரம் கமிலா. அவன் இந்த மர்மத்தை ஆராய்ஞ்சி இது என்னதான் இந்த அழுக சாதம் பெண்களுக்கு வந்துனே இருக்குதுன்னு அவன் யோசிக்கிறான். அது ஒரு அமானுஷ சாதம் இல்லை, தலைமுறையாக பெண்களுக்கு வந்த வன்முறை, துன்பம், உருவம் இதெல்லாம் ஒரு புரிதோசம் ஒரு பொண்ணுக்கு வர கதைன்னு சொல்கிறான். இவங்க 3 பேரும் தன்னோட வாழ்க்கையில் அந்த நேரில் நேரடியாக ஒரு நாள் பார்க்குறாங்க. ஆண்ட்ரியா ஒரு ரூமில் மாட்டிக்கிறா. மேரி அவளோட குழந்தைய காப்பாற்ற போகிறா. கமிலா தான் அந்த சாபத்தை என்ன உண்மை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி.